எனக்குள்ள எந்த அளவுக்கு சமாதானமா மன அமைதி எனக்குள்ள ஏசப்பா கொடுத்திருக்கிறாரோ அதை வச்சுதான் எனக்கு விரோதமாய் காண்கிற இந்த உலகத்தில் எழும்புகிற எல்லா பிரச்சனையும் என்னால அமைதிப்படுத்த முடியும். இதுக்கு உதாரணம், ஏசப்பா கடல் மேல படகுல போயிட்டு இருக்கிறாங்க. போகும் பொழுது காற்றும் கடலும் கொந்தளிக்கிறது, படகு தடுமாறுது. 12 சீஷர்களும் பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க? அவங்க ஹார்ட்டுக்குள்ள, அவங்க இதயத்துக்குள்ள அமைதி இல்ல, தேவ சமாதானம் இல்ல. ஆனா 13வது ஒருத்தர் இருந்தாரு, தலகாணி வச்சு தூங்கினாராம். ஏன் அவருக்கு மட்டும் அந்த காற்றும் கொந்தளிப்பும் ஒண்ணுமே அவருக்கு எந்த பிரச்சனையுமாக இல்ல? அது அவருக்கு எப்படி இருந்துச்சுன்னா தாலாட்டுற மாதிரி இருந்துச்சு, நல்லா அயர்ந்து தூங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்துல உனக்கு பிரச்சனை வந்தா நீ அயர்ந்து தூங்க பழகணும், கொந்தளிக்கும் போது. ஆமாங்க, பைபிள்ல பேதுருவை சொல்லிட்டாங்க, நாளை காலையில பேதுருவை கொல்ல போறாங்க. அவர் பாருங்க, ஜெயில போட்டதுல இருந்து என்ன தூக்கங்க அவருக்கு. பரிசுத்தவான்கள்னா யார் தெரியுமா? நல்லா தூங்குறவங்க தான். பிரச்சனைகள் நடுவில், போராட்டத்தின் நடுவில், குழப்பங்கள் நடுவில் நல்லா தலகாணிய வச்சு, தலையில ஒரு தலகாணிய வச்சு ஏசியை போட்டு தூங்க பழகுறீங்களா? பீஸ் ஆஃப் மைண்ட். ஆமென்.